2016 தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. தமிழகம் முழுவதும் சுறுசுறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் இளைய தலைமுறையினர் பலரை காலை முதலே காண முடிந்தது. தமிழகம் முழுவதும் பரவலான மழை பெய்து வந்த போதிலும் வாக்காளர்கள் அதை பொருட்படுத்தாமல் வரிசையில் நின்று வாக்களித்து வந்தனர். மேலும் மின்வெட்டு மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு காரணமாக ஒரு சில இடங்களில் மட்டும் வாக்குப்பதிவு சிறிது நேரம் தடைப்பட்டது. மின்தடை மற்றும் மழை பாதிப்பு ஏற்பட்ட குறிப்பிட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிக்க திமுக, அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. மாலை 6 மணிக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி, மாலை 5 மணி நிலவரப்படி தமிழகம் முழுவதும் 69.19% வாக்குகள் பதிவானதாக அறிவித்தார். அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணகரம் உள்ளிட்ட தொகுதிகளில் 85% வாக்குப்பதிவு நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர பகுதிகளில் குறைந்த வாக்குப்பதிவே நடைபெற்றதாகவும் ராஜேஷ் லக்கானி கூறினார். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 232 தொகுதிகளுக்கு மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெற்றது. அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளில் பணப்பட்டுவாடா நடைபெற்றதாக புகார் எழுந்ததால் அந்த 2 தொகுதிகளுக்கு மட்டும் மே 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இன்று நடைபெற்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. எல்லாத்தையும்